Match number 37, Telugu Titans versus Dabang Delhi. பின்தங்கி இருந்த அணி முன்னுக்கு வந்து 6 பாயிண்ட் வித்தியாசத்தில் ஜெயிச்சாங்க. முதல்ல புடியும் போது 6 பாயிண்ட் வித்தியாசத்துல பின்தங்கி இருந்த அணி 6 பாயிண்ட் வித்தியாசத்துல மேட்சையும் ஜெயிச்சாங்க. இங்க தெலுங்கு டைட்டன்ஸோட கை ஓங்குது மக்களே. தெலுங்கு டைட்டன்ஸ் தொடர்ந்து 2 தோல்விகள் சந்திச்சிருக்கலாம். பட் போன ஆட்டம் எல்லாம் ஈஸியா ஜெயிக்க வேண்டிய ஒரு போட்டி. பெங்களூரு புல்ஸுக்கு எதிராக 1 பாயிண்ட் வித்தியாசத்துல லீட்ல இருந்தாங்க அந்த லாஸ்ட் ரேடு வரையுமே. அங்கதான் அந்த ஆட்டத்தை இழந்தாங்க. இங்க எத்த காட்டுறாங்க அஷு மாலிக். முதல் முறையாக பெஞ்சுக்கு போறார். அதுக்கு காரணம் ஸ்ட்ராங்கான லெஃப்ட் சைடு தெலுங்கு டிஃபென்ஸ். கடைசி 11 போட்டிகள்ல தெலுங்கு டைட்டன் டெல்லியை பீட் பண்ணதில்லை. இன்னைக்கு வரலாறு திரும்புமா? டுவா டைல மஞ்சித் எடுத்துட்டாருங்க பாயிண்ட். சிறப்பு. 1 பாயிண்ட் தான். 9-6 ரொம்ப ஸ்லோவா போய்கிட்டு இருக்கு. டென்டேட்டிவ் ஆடுறாங்க 2 டீமுமே. 2 டீமோட பிளேயர்ஸ் நல்லா தெரியும். ஆனா இங்க தெலுங்கு டைட்டன்ஸோட டிஃபென்ஸ் கை ஓங்கி இருக்கு. போன முறை ஈஸியா பாயிண்ட் எடுத்த அஜின்கே பவார் இப்போதைக்கு பெஞ்சில் 11க்கு 15 2 டீமே டேக்கிள் பாயிண்ட்ஸ்ல 7க்கு 7ன்னு சமமான முறையில் இருக்கிறாங்க. ரைடர்ஸ் தெலுங்கு டைட்டன்ஸ் பக்கம் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. நினைக்கும் போது என்ன ஒரு அற்புதமான ரைட். சூப்பரா பண்ணாருங்க. சூப்பர் ரைட். இந்த போட்டியில முதல் சூப்பர் ரைட். நீரஜ் எங்கங்க இருந்தீங்க? அஷு மாலிக் கோட்ட தாண்டினாரா தாண்டலையா? ரைடர் அவுட்டுங்க. அது பிர்லா ஒயிட் டைல் ஸ்டிக் சூப்பர் டாக்கிள்ங்க. சூப்பர் டாக்கிளுக்கான வாய்ப்பு இதை நீரஜ் எப்படி பயன்படுத்த போறார்? மஞ்சித் அந்த பக்கம் டிஃபென்ஸும் பண்றாரு, ரைடும் பண்றாரு. அப்படி ஒரு டிஃபென்ஸ்க்கான முயற்சி சப்போர்ட் இருந்தா லாக்கு. ஆனாலும் நீரஜ் ஒரு நல்ல பாயிண்ட் எடுத்தார். அழகான பாயிண்ட் எடுத்தார். தொடர்ந்து 8 சீசனா 50க்கு மேல டாக்கிள் பாயிண்ட்ஸ் எடுக்கிற ஃபசல் இதுலயும் கலக்குறாரு. இந்த சீசன்லயும் அங்கிதா காலி பண்ணிருக்காரு. எப்பா டெல்லி கலக்குறீங்களேப்பா. அவங்க டூ அடைக்கு ஆடி இருக்காரு அவரு. ஓகே அல்டர்னேட் டூ அடை தப்பிச்சாரா? ஆஹா தான்லிங்க so near it so far. மேட்சே மாறி இருக்கும் அவர் தொட்டிருந்தாருன்னா. சுபம் ஏதாவது ஒன்று பண்ணுவார். சுபம் இந்த மேட்ச்ல ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. மேட்ச் ஆரம்பிச்சதுல இருந்து அவங்க பாக்லைன் தாண்டி விடல. தாண்டாதான் ரைடு வேலிடேட் ஆகும். புடிச்சாங்களா? புடிச்சு வச்சிருக்காங்க. முடிஞ்சிருச்சு. ஆட்டத்தை முடிச்சு வச்சிட்டாரு அக்ஷய் தூள் ஆகிட்டாரு தெலுங்கு டைட்டன்ஸ். தெலுங்கு கடைசி ரேட்ல ஒரு பாயிண்ட் எடுத்தாங்களா டை பிரேக்கர் போயிருக்கும். அந்த மாதிரி ஒரு த்ரில்லிங் மேட்ச் பார்க்க வாய்ப்பு இல்லை. தொடர்ந்து 2வது போட்டியா தெலுங்கு டைட்டன்ஸ் ஒரு க்ளோஸ் மேட்சை தோத்துட்டாங்க. It is Dabang Delhi KC 6th win on the trot.